Hi bros, welcome to Vibros Vlog YouTube channel. இந்த சேனல் வந்து மறக்காம subscribe பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு vlog எல்லாமே உங்களுக்கு டக் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நீச்சல் அடிக்க போறோம். அதோட யாரோட அப்படினு பாத்தீங்கன்னா கொல்லிமலை vlog பாத்திருப்பீங்க. கம் ஆன் ஃபர்ஸ்ட் யாரு? நம்ம அருமை தம்பி பிருத்திவிராஜன் வந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வராரு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. விஜய பார்க்கவன் கமிங் பேக். போனதார அந்த மாதிரி விஜய் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ஊர்லேயே வந்துட்டு கிணறு இருக்கு. ஸோ அங்கே போய் நிற்கலாம். கிணத்துல தான் வந்து குளிப்பாங்க. தண்ணி பாருங்க சும்மா சர்பத்து மாதிரி இருக்கு. அவனுக்கு அவன் பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு அவன் பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா இருக்கு. ஸோ இதான் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்பர்ஷன் ரூம். இப்போதான் நம்ம கிணத்துக்குள்ள போக போகிறோம். இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. உமாபெட்டி, ஐயோ உமா. சரி இதான் நம்ம கிணறு. பாத்துக்கங்க இல்ல பாசானா இருக்கு. விஜயபுரம் பயந்து வரதுக்கு என்னடா ஏன் பயமா இருக்கா? நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். எப்படி இறங்கலாம் பிளான் போட்டுருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். முதல்ல இறங்குறது யாரு? ரெண்டு பேர்த்துல குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மொத்தம் நீங்க வேலையை பாருங்கடா. இது பார்த்தீங்கன்னா இந்த கிணறு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின கிணறு. 80 அடி ஆழம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி அகலம் இருக்கு. ஓகே ரெண்டு பேரும் இறங்கடியா? A few moments later. இது எப்படி இறங்குறது அப்படின்னா கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பெட் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல மோட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மோட்டர் இருக்காது, மேல இருந்து அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த இதுல மோட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அந்த பெட்ல இருக்கு, அதுல போய் நின்றுக்கலாம். ஓகேவா? அதுல இருந்து நின்றுக்கிட்டு நம்ம அதுக்கு கீழே போய் நம்ம எட்டு குச்சி விளையாட போறோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எக்ஸசைஸ்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் நீச்சல் தான். எக்ஸசைஸ்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் நீச்சல் தான். அடுத்தது விஜய் தான். கிளீன்லாம் அப்புறம் தான். வா நீ ஃபர்ஸ்ட் இறங்க உள்ள போய் நின்னுக்கோ. கண்ணாடிலாம் தூக்கி எங்கேயே போட்டு வா. கண்ணு தெரியுமா? கால்ல இருக்க ரெண்டு கட்ட வரல அப்படியே பூஸ் பண்ணி கண்ணு தெரியுமா? கிருட்டு போய் தேமார் நடுவுல ஒரு மிதி. கவர் கட்டிக்கிறியானே உடம்புல? சேஃபா இருக்க. உள்ள இறங்கிட்டு பாத்துட்டு இருக்க கூடாது. டக்கு டக்குன்னு கரெக்டா காலை வைக்கணும். இறக்க அப்படியே நல்லா கிரிப்பா புடி. நான் போற பாதை சிங்க பாதை. நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு. எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. இப்ப திரும்பி மேல காய்க்கோமிங்க. அவர் முடிச்சிட்டு இருக்காரு. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாது. அழகா விஜய் கிளீன் பண்ணிட்டா. பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசானா இருக்கு. அந்த பாசான எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அடித்து தள்ளி விடணும். வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் மேலே நிழல் இல்லாதனால அழகாக பாசம் முளைச்சிக்குது. பாருங்க ஃபுல்லாக பாசம்.
இதுக்காக நம்ம மீன் வாங்கி விடலாம். மீன் 2 போட்டோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ நம்மளே கொண்டுரும். தம்பி இறங்க தைரியமான ஆளு பாருங்க, எப்படி இறங்குறான்னு பாருங்க. ஸோ 2 ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு கீழே போய்க்கலான் இருக்கேன் நானும். இறங்கிட ஏன்டா ஏறி நின்னுக்கிட்ட? அவன் லோக்கல் போல. ஏய் எங்க ஏரியால வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்கே நில்றா அப்படின்னா பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல, நீ ஆம்பளை தான் இங்கே நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளை கூட்டு வருவான். சூப்பர் மச்சான், நீ ஐசா ஜூட் ஆயிச்சு. அவன் பயங்கர ரோசக்காரன் போல, அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அப்படியேதான். ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம். நெஞ்சில் என்னவோ நினைச்சு ஞாபகம் வரது. A few moments later. நீச்சல் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸை விட பயங்கரமான ஒரு நல்ல எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீச்சல் தான். நீச்சல் அடித்தா உங்களுக்கு பயங்கரமாக ஆஸ்துமா பிரச்சனை எல்லாமே போயிடும். ஸோ வந்துட்டு நீச்சலை நீங்களும் கற்றுக்குங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பாருங்க எப்படி அடுத்து வெளுத்து வாங்குறாரு பாருங்க. பிரதீப் ஒவ்வொரு ரீச்சில் அப்படியே சொல்ல என்னென்ன வீடியோவில். அப்படியே கவுண்ட் நல்லா சொல்லுங்க. 1 2 3 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற. நீ எங்க வேணா போ. எங்கடா போறீங்க எல்லாரும்?
இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மரச இளமணிந்தம் தரும் பகுமை இனிமை காணவா இன்னொன்னு போடுற கிரிகிர சுத்தி கீழே போயிரு அப்படியே. குமாபுட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்துட்டு நீச்சல் அடித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கான ஃபன் டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த விளாக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துருக்கு தெரியல, ஃபுட்டேஜ் எடிட் பண்ணும் போது தான் தெரியும். இப்போ அடுத்த விளாகில் பார்ப்போமா? பார்க்கலாம். எந்த விளாக் வேணும்? கொல்லிமலையா இல்லை கூமாம்பட்டி? என்னங்க கூமாம்பட்டி, ஒட்டர்பட்டி, எறும்பட்டி வந்து பாருங்க. பண்றேன் நல்லா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா